எல்லாத்துக்கும் சோத்திரம். இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்தி இந்த விசேஷமான ஒரு செய்தி கேட்க வர வைக்கிறேன். இது நமக்காக செய்யக்கூடிய இந்த ரோட் டு கேல்வரி, அப்படி என்றால் கர்த்தருடைய பாதையில், கல்வாரி பாதையில் செல்வதை குறித்து நாம் செஷன், அதாவது 2வது செஷன்னு 2025 செய்யக்கூடிய ஒரு காரியம். இதை நமக்காக செய்கிறவர்கள் யார் என்றால், நமக்கு ஹோஸ்ட் பண்ணுறவங்க அலபன்சா. ஓகே, அலபன்சா நெட்வொர்க் மலேசியா. ஓகே, என்னுடைய பேர் பாஸ்டர் பர்னபஸ். ஓகேயா, பர்னபஸ் பாஸ்கரன். சரி, நம்ம இந்த நாளில் ஒரு அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொடுக்க முன்பதாக ஒரு சின்ன பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இவ்வேளையும் ஐயா நீர்தானே, என் வேலையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எல்லாமே ஐயா நீர்தானே, எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடியிருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லாவிட்டாலும் இந்த வீடியோ உங்கள் கையில் சேரும்போது நீங்கள் சேர்ந்து இந்த பாட்டை நீங்கள் பாடுகிறோம். ஓகே, இப்பொழுதுக்கு நம்ம சங்கீதம் 40 நம்ம எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டது சங்கீதம் 40. ஓகே, முதலாவதாக நம்ம 1வது அதிகாரத்திலிருந்து 5வது வரைக்கும் நாம் பார்க்குறோம். சரியா, இதில் நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், சங்கீதக்காரன் அவர் என்ன சொல்கிறார், நேர்மையான அணுகுமுறை, நேர்மையான அணுகுமுறை. நம்ம எல்லோரும் ஜெபத்துக்கு போகும்போது இந்த நேர்மையான அணுகுமுறை இருக்க வேண்டியதாக நம்ம பார்க்குறோம். இதில் அவர் சொல்லுவது என்னென்றால், அவர் தேவனுக்கு காத்திருக்கிறார். தேவனுக்கு காத்திருக்கிறது போது இந்த வேளையிலே தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்பதாக. God incline and hear our cry. இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், தமிழில் நம்ம வாசிப்போமாக. 2வது காரியத்தை வாசிக்கிற 2வது வசனத்தை. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இப்படியாக நம்ம தேவனை நோக்கி போகும்போது நம்ம ஜெபம் செய்யலாம். ஓகே, கர்த்தரை நம்ம அணுகும்போது அந்த நேர்மையான அவர் யார் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்ப்போம் என்ன சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என்று. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். பாருங்களா, நம்ம அப்படியாக தேவனை நாம் குறித்து நம்ம நல்ல காரியங்களாக, ஓகே, நல்ல காரியத்தை அவர் செய்திருக்கார். அப்படி என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால்
கர்த்தரை நோக்கி போகும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறை இருக்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாரு? அக்கிரக்காரர்களையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே என் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த காரியங்களை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அப்புறம் நம்ம 4வது வசனத்தில் பார்க்குறோம். வாசிக்கிறீங்களா 4வது வசனத்தை? அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸோ நம்ம கர்த்தர் மேலே நம்ம என்ன இருக்க வேண்டும்னா, நம் நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். நம்ம 5வது வசனத்தை பார்க்கும்போது வாசிங்க. 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இங்க அவர் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு நான் அதிசயம் செய்திருக்கிறேன், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறேன். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் நோக்கி போகும்போது, அந்த ஆண்டவரை நோக்கி போது நம்ம வந்து பாசிட்டிவாக போக வேண்டும். ஓகே, நம்ம ஆண்டவரை அணுகும்போது நேர்மையான ஒரு அணுகுமுறையை நம்ம வைத்து வந்தால் நிச்சயமாக நம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. 10. ஓகே, நம்ம இப்பொழுதுக்கு வந்து 8லேருந்து 10 வரைக்கும் பார்க்குறோம். 8லேருந்து 10. இந்த 8லேருந்து 10 தாவீது வந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், தனிப்பட்ட ஒரு உறுதிமொழியை அவர் செய்கிறார். தாவீது ஒரு தனிப்பட்ட உறுதிமொழியை அவர் சொல்லுவதை நம்ம வந்து 10வது வசனத்தை தொடங்குவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 5 தடவை அவர் 8வது வசனத்தை தொடங்கி 10வது வசனம் வரைக்கும் அவரே குறித்து சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். வாசிக்க தொடர்ந்து. உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமென். சரியா, 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்றால், என் தேவனே, உன்னுடைய சித்தத்தை நான் செய்வதற்காக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. நம்ம பார்த்தோம் என்றால் 9வது வசனத்தை, நான் வந்து சந்தோஷமாக கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்கிறாரு. நம்ம 10வது வசனத்தை என்ன சொல்கிறாரு? உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள்ளார மறைத்து கொள்ளி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. I have spoken of thy faithfulness and thy salvation. இப்படியாக 4 காரியத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அதை அவருடைய சொந்த டெக்ளரேஷன், சொந்த என்ன செய்கிறாரு, உறுதிமொழியை அவர் சொல்லுவதை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன என்றால், இப்படியாக நம்ம பார்க்குறோம் என்னென்றால், கடைசியாக சங்கீதக்காரர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து பாதுகாப்பு ஜெபத்தை செய்கிறார். அவர் வந்து ஒரு பாதுகாப்பு ஜெபத்தை இங்கே செய்வதை நாம் காண்பிக்கிறோம். 2 காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். ஒன்று வந்து அவருடைய சத்துருவான் இல்லை அவருடைய எதிராளிகள் வந்து அவரை தாக்க இருக்கிறாங்க என்று நாம் பார்க்குறோம். ஓகேயா? ஸோ நம்ம 13வது வசனத்தை பார்க்குறோம். 12வது வசனம், 12வது வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. ஸோ 2 காரியம், எண்ணிக்க முடியாத, என்னது எண்ணிக்க முடியாத அடங்காத தீமைகள் என்னை தேடி வருகிறது என்று அவர் சொல்லுகிறாரு. அதே வேளை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் வந்து அக்கிரமங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாரு. and are more than the hairs of my head. they hate false me. அப்படின்னா அது நம்மளுடைய பாவத்தை அவர் அறிகிறார். நம்மகிட்ட இருக்கிற முடியை விட அதிகமான ஒரு நம்மள இருதயமாக பாவத்தில் இருக்குது என்று அவர் சொல்லி ஆண்டவரிடம் மன்னாடுகிறார், என்னை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும் என்று. இந்த மாதத்தில் நம்ம லென்த் மாதம் என்று நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இந்த ஜபத்தை உங்களுடைய குறிப்பாக வைத்து கொண்டு ஜபத்தில் போகும்போது இந்த காரியங்களை நாம் செய்தோம் என்றால், முதலாவதாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்க வேண்டும். நேர்மையான
அணுகுமுறை நம்மளுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக பர்சனல் டெக்ளரேஷன் என்று சொல்லும்போது தனிப்பட்ட ஒரு உறுதிமொழி, தனிப்பட்ட ஒரு உறுதிமொழி. மூன்றாவதாக நம்மளுடைய ஜெபத்தில் பாதுகாப்பின் ஜெபத்தை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாக. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துக்காக இதை ஆயத்தப்படுத்தின இந்த குழுவினர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஆமேன்.